தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு எதற்காகனா, இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்போ இடையில பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை விட்டுருந்தாங்க. என்னன்னா, தமிழ் பேச தெரிஞ்சால் பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு. அது அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான் ரொம்ப அசிங்கம். பிச்சைங்கிறது அவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் கிடையாது, சரிங்களா? அன்புக்கு வேணும்னா அம்மாட்ட பிச்சை எடுக்கணும், அறிவு வேணும்னா அப்பாட்ட பிச்சை எடுக்கணும், படிப்பு வேணும்னா ஆசிரியர்கிட்ட பிச்சை எடுக்கணும், நோய் குணமாகணும்னா மருத்துவர்கிட்ட பிச்சை எடுக்கணும், சோத்துக்கு விவசாயிகிட்ட பிச்சை எடுக்கணும். உங்கள் பதவிக்கு நீங்கள் மேலே இடத்துல உள்ள உங்கள் கட்சி முதல்வர்கிட்ட நீங்கள் பிச்சை எடுக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே எல்லாரும் ஏதாச்சும் ஒரு இடத்துல பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கும், சரிங்களா? பிச்சைங்கிறது அவ்வளோ கேவலம் கிடையாது. ஏன்னா தேவலோகத்தில் கடவுளாக இருந்தாலும் சரி, கடவுள்கிட்ட நம்ம அருள் வேணும்னா, நம்மளுக்கு சில விஷயங்கள் நடக்குதுன்னா நம்ம கடவுள்கிட்ட பிச்சை தான் எடுக்கணும் டெய்லிக்கும். இருக்கீங்க நீங்கள் ஊழல் பண்ணலையா, நீங்கள் எதுவுமே பண்ணலையா, நீங்கள் திருடி வைக்கலையா, மக்கள் பணத்தை திருடி வச்சாலும் அதுவும் பிச்சை தானேங்க. பிச்சைங்கிறது எவ்வளோ ஈஸியாக போயிடுச்சா என்ன? எல்லாத்துக்கும் தமிழ் கலாச்சாரம் சொல்லி கொடுத்தவனே தமிழன், மொழி சொல்லி கொடுத்தவன் தமிழன். தமிழ் மட்டும் இல்லைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்னமும் நீங்கள் காட்டுவாசிகளாக தான் சுற்றிட்டு இருந்திருக்கணும், பழங்குடியாக தான் சுற்றிட்டு இருக்கணும்.